இன்னைக்கு இன்னொன்று போட்டிருக்கோம், இந்த ரேசிங் கார் ஏதோ ஒன்று போடுறாங்கல்ல, ரேசிங் கார் சார். அந்த பார்த்தீங்கன்னா அந்த அகில் ரெட்டின்னு ஒருத்தர் தான் அந்த ரேசிங் கார் எல்லாம் அந்த கம்பெனி நடத்துகிறார். இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொங்கு பகுதி சென்னை முழுசா ஒரு ஆஃபீஸாக ஏறிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, அகில் ரெட்டி நடத்தக்கூடிய அந்த ரேசிங் கார் அந்த கம்பெனிக்கு பெரிய ஆளாக இருந்தால் 1 கோடி ரூபா கப்பம் கட்டணும், குறைந்தபட்சம் 25,000 பணம் கொடுக்கணும். பேன் கார்டை கொடுத்து பணம் கட்டின 10 பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அண்ணே நான் பணம் கட்டிட்டேன், இதான் நான் கட்டின ரசீதி, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், இந்த பேன் கார்டுக்கு எனக்கும் இந்த கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லை, இது இந்த ரேசிங் ப்ரொமோஷன் ஒரு கம்பெனி, எங்கிட்ட எல்லாத்தையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மிரட்டி பணம் வாங்குறாங்க, கரூர் உட்பட, கோயம்புத்தூர் உட்பட, ஈரோடு உட்பட, கொசுவலை கம்பெனி, இல்லாட்டி நான் உள்ள வந்து கை வச்சிருவேன். இப்படித்தான் இதான் நீங்க நடத்துற F3 ரேஸ் லட்சணமா? சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் பட்டத்தலைவரசர் ஒரு ரேஸ் நடத்தணும். மாநில அரசு 40 கோடி ரூபாய் இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அது அகில் ரெட்டி யாரு? ஆந்திர பிரதேசை சார்ந்த ஒருத்தர், ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஒரு ஓனர். நீங்கள் அகில் ரெட்டின்னு கூகுள் பண்ணால் தெரியும் அவங்க அப்பா யாருன்னு. இந்தியாவுடைய பணக்கார வரிசையில் முதல் 5ல் இருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவில். நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த பாண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, எலக்ட்ரல் பாண்டெல்லாம், அது ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் உதயநிதி ஸ்டாலின் நண்பர். இதை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும். இதாங்க நம்ம அரசியல். இன்னைக்கு நம்ம பேசுறது இதுதான். இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த F3 ரேஸ் அவங்க நடத்துற ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம், என்ன பிரயோஜனம்? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வருதா? நீ எல்லாத்துக்கும் தண்ணி, எல்லா வீட்லையும் தண்ணி கொடுத்துட்டீங்களா? சென்னையில் இவ்வளோ ஸ்லம் இருக்கே, வீடு கட்டி கொடுத்துட்டியா நீ? இல்லை மத்திய அரசுடைய திட்டத்தை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டியா? இதுக்கு ஒரு F3 கார ரேஸை கொண்டாந்து நிறுத்தினானுங்க. அது கூட ஒரு 4 பேர் இங்கே நிற்கிறான், 4 பேர் இங்கே நிற்கிறான். அது சம்பந்தம் இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது. அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் மிரட்டி அந்த கம்பெனிக்கு 25,000 1 கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறான். அதனால தான் நாங்கள் அறிக்கை விட்டிருக்கின்றோம், அந்த கம்பெனி அக்கௌண்ட்டை பப்ளிஷ் பண்ணட்டும். கடந்த 6 மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் நேர்மைன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மைன்னு சொன்னா, அந்த ரேசிங் ப்ரொமோஷன் கம்பெனி நாங்கள் இதோட பேன் கார்டு நம்பரோட கொடுத்துருக்கோம். அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில் இதாங்க 6 மாசம் எங்களுடைய அக்கௌண்ட், இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 1 ரூபா பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போயிடும். எத்தனை பேர்த்த மிரட்டி புடுங்கி ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சு ரைடு விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாதிரி நடத்தி நீங்க F3 நடத்துறீங்கன்னா வெட்கமா உங்களுக்கு இல்லையான்னு தான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். வெட்கமாக இருக்க வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் கேட்டா இது பெருமை. அதை விட இந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பெருமை. கழிப்பறையிலிருந்து, குடி தண்ணீரிலிருந்து, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்திலிருந்து, இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுக்குறது சார். மக்களுடைய வரி பணத்தை சிந்தாம செதறாம திரும்ப மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துற வேலை சாதாரண வேலை இல்லை. அர்த்த சாஸ்திரத்துல கௌட்டில்யா சொல்றார், கரப்ஷனை டிஃபைன் பண்றாரு கௌட்டில்யா. அதாவது ஒரு தேனை எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாரு, கையில கொஞ்சம் தேன் ஒட்டி இருக்கும், அதை நக்கி சாப்பிட்டா அது கரப்ஷன் இல்லைங்களாமா. கரப்ஷனுக்கு டெஃபினிஷன் அர்த்த சாஸ்திரம் கௌட்டில்யா சொல்றாரு. அதனால அந்த பணத்தை ஹேண்டில் பண்றவன் கொஞ்சம் அதை சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் ஓகே. அவனையும் சாப்பிட வேண்டாம் நீ சொன்னீங்கன்னா கவர்மெண்டே நடத்த முடியாது. ஆனா கௌட்டில்யாவையே தோற்கடித்து தேனாக இருந்தாலும் அதை வலிச்சு அதை அந்த பாத்திரத்துல போட்டு நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவர் இருக்காருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இவங்க நம்ம கிட்ட ஊழலை பத்தி, ஜனநாயகத்தை பத்தி, ஹியூமன் ரைட்ஸை பத்தி இவங்க பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கும்போது இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.